சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 9ஆம் தேதி. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரது 7வது தரிசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு காணப்பட்டது. யாக்கோபு பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருந்தான். ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் படிக்கவும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். மேலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் யாக்கோபை பற்றி நாம் மேலும் வாசிக்கின்றோம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையில் உள்ள இந்த 2 குறிப்புகளிலிருந்து ஆலோசனை மற்றும் இறுதி தீர்ப்பு தேவைப்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த காரணத்திற்காக எதிர்காலத்தில் பெரிய ஆவிக்குரிய பொறுப்புக்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் அவனுக்கு தரிசனமானார். தேவனுடைய வீட்டில் கூடுதலான பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களுக்கு தேவன் கூடுதலான பலத்தையும் கிருபையும் தருகிறார். ஆனால் இன்று பல விசுவாசிகள் எதையாவது பெறுவதற்காக விசேஷ கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் என் பங்கு என்ன என்பதை கண்டுபிடிப்பதை விட செய்தி மற்றும் பாடல்களில் பாடுவதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். நற்செய்தியை பரப்புவதிலும் அவருடைய சபையை கட்டி எழுப்புவதிலும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதிலும் அவருடைய மகிமைக்காக அதிகமான சுமைகளை ஏற்றுக்கொள்வதிலும் நாம் எவ்வளவு அதிகமாக விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் அம்சத்தை முழுமையான பலத்துடன் நம்மால் அனுபவிக்க முடியும். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றான், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மேலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம்.